உழவர்களுக்கு விதைகள் உரங்கள் விற்பனை செய்ய 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் 20 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வேளாண் பட்டதாரிகள் மையங்கள் அமைக்க 6 லட்சம் ரூபாய் வரை மானியம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். டெல்டா மற்றும் பிற மாநிலங்களில் நெல் இயந்திர நடவு மானியம் மற்றும் விதைகள் வழங்க 160 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும். டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நெல் உற்பத்தியின் புதிய தொழில்நுட்பங்களை அறிய 100 விவசாயிகளுக்கு வெளிநாட்டு சுற்றுலா. ஜப்பான், சீனா, வியட்நாம் நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வரும் நிதியாண்டில் 35 லட்சம் ஏக்கரில் பயிர்களை காப்பீடு செய்ய திட்டம். பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் ரூபாய் 841 கோடி நிதி ஒதுக்கீட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மார்ச் 24 மற்றும் 25 தேதிகளில் வங்கிகள் வேலைநிறுத்த போராட்டம். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அறிவிப்பு. அதிக வெப்பம் மற்றும் அதிக ஈரப்பதத்தால் தமிழ்நாட்டில் வரும் திங்கட்கிழமை வரை அசௌகரியம் இருக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்பு. இந்தியை திணிக்காதீர் என்று கூறுவது அந்த மொழியை வெறுப்பதென்று அர்த்தம் அல்ல. தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் செய்து வரும் பணம் மட்டும் வேண்டுமா என பவன் கல்யாண் கூறியதற்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை கோயிலில் நடை திறப்பு. பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசனம் செய்ய புதிய ஏற்பாடு. நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் விமர்சனம். மாவட்ட தலைநகரங்களில் வரும் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. சென்னை கொளத்தூரில் சாலையில் சென்ற தாய் மற்றும் மகனை முட்டிய பசுமாடு. காயமடைந்த நிலையில் இருவரும் மீட்பு. ராசிபுரம் அருகே அரசு பள்ளியில் 2 மாணவர்கள் இடையேயான மோதலில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பு ஆசிரியர் பணியிடை நீக்கம். கச்சத்தீவு திருவிழாவில் காலையில் நடைபெற்ற அந்தோனியார் தேர் பவனி. வழிபாடு முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் திரும்பும் பக்தர்கள்.
தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் தவிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரும் நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. யுக்ரைனுடனான போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசியில் உரையாடல். கை கெட்டும் தூரத்தில் போர் நிறுத்தம் என டிரம்ப் பேட்டி. பாகிஸ்தானில் ராணுவத்தினர் உட்பட 400 பயணிகள் ரயிலுடன் கடத்தப்பட்ட விவகாரம். 214 பிணை கைதிகளை சுட்டுக் கொன்றுவிட்டதாக பலூச்சிஸ்தான் விடுதலைப்படை கிளர்ச்சியாளர்கள் அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீகில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்லப் போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பல பரீட்சை. கோவை பேரூரில் வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் பெற்ற விஏஓ அதிகாரிகளை பிடிக்க முயன்றபோது பணத்தை குளத்தில் வீசினார். அவரை காவலர்கள் பிடித்த நிலையில் பணத்தை குளத்தில் இருந்தும் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், என்ன நடந்தது? இப்போ என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக கோவை பேரூர் வாரிசு சான்றிதழ் தர லஞ்சம் பெற்ற விஓ அதிகாரி பிடிக்க முற்பட்ட போது பணத்தை குளத்தில் வீசிவிட்டு தானும் குளத்தில் குதித்து விட்டார். கோவை ஆலந்துறை அடுத்த மதுராய்புரம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் வெற்றிவேல் தேனி மாவட்டத்தில் இருந்து பணிபுரிந்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவை பேரூருக்கு பணி மாற்றம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் மதுராய்புரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணசாமி 3 ஆண்டுகளாக வாரிசு சான்றிதழ் பெற முயற்சி செய்து வந்ததாக தெரிகிறது. தான் வாரிசு சான்றிதழ் கொடுப்பதற்காக வெற்றிவேல் கூறிய நிலையில் அதற்கு 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து விவசாயி கிருஷ்ணசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்த அதிகாரிகள் மறைந்திருந்து பிடிக்க காத்திருந்தனர். இந்த நிலையில் பேரூர் புட்டிவிக்கி குளம் அருகே விவசாயி கிருஷ்ணசாமியிடமிருந்து வெற்றிவேல் பணத்தை வாங்க முற்பட்ட போது அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். அவர்களிடம் சிக்காமல் இருக்க வாகனத்தில் மின்னல் வேகத்தில் சென்ற வெற்றிவேல் பேரூர் பெரிய குளத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்தார். உடனடியாக கையில் இருந்த பணத்தை வீசிய அவர் தானும் குளத்தில் குதித்தார். அவரை பிடித்து கிடுபிடி விசாரணை செய்த போது லஞ்சம் பெற முற்பட்டதை ஒப்புக்கொண்டார். இந்த குளத்தில் அவர் குளத்துக்குள் வீசிய பணத்தை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விவசாயியிடம் அதிகாரிகள் கொடுத்து விட்ட ரூபாய் நோட்டில் இருக்கும் வரிசை எண் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு குளத்தில் பணத்தை போட்டுவிட்ட நிலையில் இரவு முழுவதும் அந்த குளத்தை இட்டாச்சி மூலம் தேடிட்டு வந்தாங்க. அதே போல காலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த பணத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பணம் கிடைக்காததால மீண்டும் வெற்றிவேலை பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. நன்றி சுரேஷ், விவரங்களுக்காக.